Taste the Daily. அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சுரேஷ், புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தனியார் துறைக்கு இணையாக 10 ஆபரேஷன் தியேட்டர்கள், எலும்பியல் பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஜிடி ஸ்கேன், ரத்த வங்கி உள்ளிட்ட அதிநவீன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக விடியா ஆட்சி நிர்வாகத்தினரால் சொல்லப்படும் நிலையில ஒரு நாள் மழைக்கு ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் மழைநீரில் மூழ்கி காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளி நோயாளிகளை சந்திக்க வரும் அவர்களுக்கு உறவினர்கள் நீந்தி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நேற்று இரவு முதல் மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் நகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் முட்டிக்கால் அளவிற்கு மேல் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவசர சிகிச்சைகளுக்கு செல்லும் வழி, அதே போல பிரசவ வார்டு மற்றும் குழந்தைகள் கவனிப்பு பிரிவு, பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருக்கும் விடுதி, குழந்தைகள் சிகிச்சை பகுதி என மருத்துவமனை வளாகம் முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வர்றாங்க. வயல்வெளியில நடந்து செல்வதை போல உணர்வதாக அவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளி நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்கள் கண்மாயில நீந்தி செல்வது போல உள்ளதாக குற்றம் சாட்டினாங்க. எனவே உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் தேங்கி காணப்படும் மழைநீர் அகற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.